மாப்பிள்ளை நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய பத்திரிகையாளர் கார்த்திக் சார் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் சார். சார், இப்போ ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட ஒரு அச்சத்தை உண்டாக்கியிருக்கு. வரக்கூடிய எலெக்ஷனை பேஸ் பண்ணி இந்த விஷயம் வந்துட்டு பிஜேபி காரங்க பண்றாங்களான்ற ஒரு அச்சம் வந்திருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்க 2 கோடிக்கு மேல இருக்க வட மாநிலத்தவர்களுக்கு தமிழ்நாட்டில் வாக்குரிமை பெறப்பட போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து பரவலாக போயிட்டு வாக்குரிமை அவங்களுக்கு கொடுக்க போறாங்கன்னு. இதனால வரக்கூடிய நாட்கள்ல தமிழ்நாட்டின் தலையெழுத்தை வட மாநிலத்தவர் தான் தீர்மானிப்பார்களான்ற ஒரு பயம் இருக்கே, இது உண்மையா பொய்யா? நம்ம தான் பயமுறுத்துறோம், அந்த அளவுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவது. ஏன்னா முதல்ல வந்து வட மாநிலத்தவர்களுடைய வேலையை பற்றி முதல்ல பேசுவோம். வட மாநிலத்தவர்கள் வந்து இங்கே வேலை பார்க்குறாங்க. வேலை பார்க்குறோம், நம்ம எந்த விதமான தவறும் சொல்ல முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்களுடைய வேலைகளை விட அவங்க அதிகமாக வேலை பார்க்குறாங்க. ஏன் வேலை பார்க்க நமக்கு தேவைப்படுது ஆள். இப்போ நீங்கள் மெட்ராஸை பார்க்க போனீங்கன்னா, மெட்ரோவாக இருந்தாலும் சரி, இப்போ இல்லை பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், பெரிய பெரிய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், இது எதுவாக இருந்தாலும் வட மாநிலத்தவங்க தான் வந்து அடிப்படை வேலைகள் பார்க்குறாங்க. பெரிய பொசிஷனில் தமிழவங்க இருப்பாங்க, ஆனால் அடிப்படை வேலைகள் பார்க்குறவங்க எல்லாருமே வட மாநிலத்தவங்க தான் இருக்காங்க. இப்போ திருப்பூர் பக்கம் பார்த்தீங்கன்னா, சாயப்பட்டறை, திருப்பூர், கோயம்புத்தூர், அந்த சரியாக டெக்ஸ்டைல் இதில் எல்லாருமே நிறைய வட மாநிலத்தவர்கள் தான் இருக்காங்க. அவங்க இங்கே வேலை பார்க்கல நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா நம்ம தானே வேலைக்கு சேர்க்குறோம் அவங்கள. இப்போ ஒரு கடை இருக்குது, ஒரு பிரியாணி கடை இருக்குது. பிரியாணி கடை போய் பிரியாணி வாங்குகிறோம். அங்கே கொடுக்கக்கூடிய மாஸ்டர்லேருந்து பாதி பேர் வந்து வட மாநிலத்தவர் தான். நமக்கு ஒன்றும் புரியாது அவங்கள்ட்ட என்ன கேட்குறோம்ன்றது. அவங்க ஆனால் கரெக்டாக பண்ணினாலும் ஒரு 4 நிமிஷம் ஆகும் நமக்கு என்ன அவங்க சொல்கிறதுக்கு. நம்ம தானே அவங்க வேலைக்கு சேர்க்குறோம், ஆள் இல்லாத காரணத்தினால. நீங்கள் இந்த சின்ன கடைங்க, ஷாப்பிங் மால் அதை பற்றி தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. ஒரு பேங்க்கு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நம்ம ட்ரெயின், நம்ம தென்னிந்திய ரயில்வேலாம் எடுத்துக்கோங்க. எல்லா இடத்துலையுமே இவங்க வடமாநில அது கவர்மெண்ட் பண்ணுற தப்பு. நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் இப்போ ஒரு சம்பவம் நடந்தது இல்லையா, ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்தது இல்லை, ஒரு வேன், ஸ்கூல் குழந்தைங்க வேன் இது பண்ணது இல்லையா, அதுலேயும் ஒரு வடமாநில. எல்லா இடத்துலையுமே இவங்க பண்ணுற மாபெரும் தப்பு. இந்த மாதிரி தமிழ் புரியக்கூடிய தேவையான இடங்கள்ல அவங்கள போடுறது, இங்க இருக்கணும் தூக்கி நார்த்தில் போடுறது, இது அவசியமே கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் இதை விட பார்க்க போனீங்கன்னா, சிட்டினா பரவாயில்ல, கிராமத்தில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் தெரியுமா, அங்கே அவங்க தான் ரிசர்வேஷன் போர்ட்டில் உட்காந்துருக்காங்க. அப்போ இவங்க போகிறவங்களுக்கு புரியாது, தமிழ் மட்டும்தான் இவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தமிழ் தெரியாது. அவன் எடுத்தோன்னே எடுத்து கொடுப்பான், அவ்வளோதான். அவங்க பல்வேறு கேள்வி, இன்னொன்று அந்த ஊரில் இருக்கிறவங்க பல்வேறு கேள்விகள் கேட்பாங்க. அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு இந்த ட்ரெயின் எத்தனை மணிக்கு வரும், எத்தனை மணிக்கு போகும்னு கேட்டால் அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. இந்த லெவல் கிராசிக்கில் அவங்களை உட்கார வைக்கிறது, மொழி புரிய மாட்டேங்குது. ஏற்கனவே இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது, ட்ரெயின் மேட்டர் ஒன்று. அங்கிருந்து சிக்னலுக்காக சொன்ன தமிழில் சொல்கிறது உனக்கு புரியலை. அதனால அந்த பிரச்சனை. நீங்கள் சொன்ன மாதிரி பேங்க்கில் முக்கியமான இடத்துல அவங்க உட்காந்துருக்காங்க. நம்ம ஒரு எளியவர்கள்லாம் போய் பல்வேறு சந்தேகங்கள் கேட்போம். ஆமாம், வயசானவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம யாருக்கு இப்போ நீங்கள் அந்த ஃபார்மை பார்த்தா நமக்கே ஒன்று புரியாது. நீங்கள் இந்த அவங்க இத்தனைக்கூன்னு ஒரு சலான் ஒன்று கொடுக்குறாங்கல்ல, அது நம்ம மட்டும் இப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு புரியும். அப்படிங்கும்போது அவங்ககிட்ட அவர் இது எப்படிங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அவனுக்கு தமிழ் தெரியாது. அதுதான் அந்த நிலைமை தான் இப்போ தமிழ்நாடு. இதெல்லாமே இது வந்து அரசாங்கம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு. அந்தந்த மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்தந்த வேலைகள் முன்னுரிமை கொடுக்கணுமே தவிர, இங்கே ரயில்வேல பாஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ரயில்வேல பாஸ் பண்ணுறவங்களை தூக்கி ஜார்க்கண்டில் போடுறது, அங்கே பீகாரில் பாஸ் பண்ணுறவங்களை தூக்கி இங்கே போடுறது ரயில்வேக்கு. நமக்கு என்ன புரியும்? இதெல்லாமே கவர்மெண்ட் பண்ணுற தப்பு. அடிப்படை வேலைகள் பார்க்குறவங்க அவங்களுக்கு வந்து வழியெல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து வாக்குரிமை அளவுக்கு போகுமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். அது பிஜேபி போன்ற கட்சிகளை அதை வரவேற்கலாம். ஏன்னா அவங்க தேசிய கட்சிகள், அவங்க எல்லா நாட்டிலையும் எல்லா ஸ்டேட்லேயும் அவங்க பாலிடிக்ஸ் பண்ணணும், அரசியல் பண்ண காரணத்தினால அவங்க வந்து ஒத்துக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் இதை கண்டிப்பாக ஒத்துக்காது. இதனை எதிர்த்து வந்துட்டு நாம் தமிழர் கட்சி திரு சீமான் ஐயா வன்மையாக கண்டிச்சிருக்காரு. வடமாநிலத்தவருக்கு வாக்குரிமை கொடுக்கக்கூடாது, இது வரவேற்கக்கூடாதுன்னு அவர் தான் குரல் கொடுத்துட்ருக்காரு. அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் சார்? ஆமாம், அவர் ஏற்கனவே அவர் சொல்லுவார், நீங்கள் இங்கே வந்து வாழுங்க, எங்களை ஆளாதீங்க அப்படின்னு சொல்லுவார். அது சரிதானே. அது நீங்கள் அதாவது அந்தந்த மாநிலத்தில் இருக்கவங்களுக்கு அந்தந்த உரிமைகள் இருக்கணுமே தவிர, நீங்கள் தமிழ்நாட்டில் இந்தியாவில் யார் எங்கே வேணால் போய் நிற்கலாம், அது என்ன வேணால் செய்யலாம், எங்கே வேணால் தேர்தலில் நிற்கலாம், அது உரிமை இருக்குது. அதனால தான் ராகுல் காந்தி வந்து வயநாட்டில் நிற்பார், கேரளாவில் அமைதியில் நிற்பாங்க, வயநாட்டில் நிற்பாங்க. அந்த மாதிரி அவன் தேசிய கட்சி எல்லாருமே இந்த எல்லாருமே இருப்பாங்க. ஆனால் அவர் சொல்கிறது ஒரு சில சரிதான். நீங்கள் வந்து இவங்களுக்கு வாக்குரிமை கொடுத்தோம் அப்படின்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு மெஜாரிட்டி பீப்புள் அவங்க மாறிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். அப்போ இங்கே பல்வேறு சிக்கல் அவங்க நீங்கள் சொல்கிறீங்கல்ல, பிஜேபியோட பிளானாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆதரிக்கலாம், ஆனால் மாநில கட்சிக்கு ஆதரிக்க மாட்டாங்க. ஆனால் அதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு.
அப்படி செய்தால் அது தவறுது. எதுக்காக இந்த கொஸ்டின் நம்ம கேட்டிருக்கோம்னா, இப்போ வட மாநிலத்தவர்கள் இங்கே வந்து வாக்குரிமை பெற்றுட்டாங்கன்னா அவங்களோட முழு வாக்கு சதவீதமும் பிஜேபிக்கு தான் இருக்கும். அதுதான் இப்போ நம்ம எதிர்கட்சிக்காரங்க வந்துட்டு ஒரு பயத்தோட இருக்காங்க. ஏன்னா இங்க தமிழ்நாட்டில் காங்கிரஸ் அங்கே இருக்காங்கல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சிகளை திராவிட கட்சிகளை மட்டும்தான் தெரியும். இப்போ பிஜேபி வந்து ரொம்ப ஃபுல் ஃப்ளஜ்டாக வந்துட்டு இறங்கிட்டு இருக்காங்க இப்போ தமிழ்நாட்டில். அப்படி பார்க்கும்போது வட மாநிலத்தவர்களுக்கு உரிமை கொடுத்து அவங்க நமக்கு தான் போடுவாங்க ஓட்டு, அப்போ நம்ம இன்னும் ஸ்ட்ராங்காக தமிழ்நாட்டில் இறங்கலான்னு ஒரு தேர்தல் யுக்தியாக இருக்குமோ? அது எல்லாருக்கும் உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். ஆனால் அதுக்கான வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப குறைவு. வட மாநிலத்தவங்களுக்கு நீங்கள் வாக்குரிமை இங்கே தருவாங்க அப்படின்னு சொல்றது நம்ம எதிர்ப்போம். கண்டிப்பாக யாருமே அதை ஒத்துக்க முடியாது. அது தவறான விஷயம். இன்னொன்று, அவங்க எனக்கு என்னமோ நீங்கள்லாம் சொல்கிற மாதிரி அவங்க இங்கேயே மொத்தம் 2 கோடி பேரும் இங்கே தமிழ்நாட்டில் வந்து நிரந்தரமாக இருக்காங்களா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான். அவங்க ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸில் வராங்க பல பேர். ஒரு 1 இயர் 1.5 ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்ச உடனே அவங்க கிளம்பி ஊருக்கு போயிடுவாங்க. அவங்களுக்கு கிராமங்கள்லாம் இருக்குல்ல, சில பேர் இங்கே வந்துட்டு சொந்தமா வீடு வாங்கி தங்கி இருக்காங்களே சார். அதான் அதாவது தமிழ்நாட்டுல நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி. நீங்க மொத்தமா அப்படி இருக்காதுன்னு சொல்றேன். மொத்தமா வந்து எல்லாருமே அங்கேருந்து ஒரு வேலைக்காக கூட்டு வராங்க. அந்த வேலை முடிஞ்சது இல்லையா, ஒரு பில்டிங் ஒர்க்கு 1 இயர் நடக்குதுன்னு வச்சுங்க. 1 இயர் முடிஞ்ச உடனே ஊருக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் அந்த அவங்க எல்லாமே கிராமத்தில் இருக்காங்க. அவங்களோட ரிலேஷன் ஃபுல்லாக கிராமத்தில் இருப்பாங்க. இவங்க மட்டும் தான் வந்திருப்பாங்க. பாதிப்பு நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபேமிலியோடு வந்தவங்களை விட தனியாக வந்த பசங்க அதிகம். போயிட்டு ஊருக்கு போயிட்டு வராங்க. இப்போ நமக்கே தெரிஞ்ச திருவல்லிக்கேணி பக்கத்தில் இருக்கிற பல லாட்ஜில் எல்லாருமே ரூம் பாய் பசங்க எல்லாருமே நார்த் இந்தியன் பசங்க. அவங்க ஊரெல்லாம் அங்கே ஒரியா இது ஜார்க்கண்டு, பீகார், ஒரிசா அங்கேருந்து வந்து வேலை பார்த்துட்டு ஒரு 6 மாதம் இருப்பாங்க, ஒரு மாதம் வீட்டில் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருப்பாங்க. நிரந்தரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவு. அப்படி நிரந்தரமாக அத்தனை பேரும் இருந்தாலுமே அவங்களுக்கு வாக்குரிமை அப்படிங்கிறத வந்து யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி அங்கே அவங்களுக்கு வாக்குரிமை இருக்குல்ல. அவங்களுக்கு அவங்க சொந்த ஊரில் இருக்குல்ல, சொந்த ஊரில் ரேஷன் கடை இருக்குது. ரேஷன் கடை வச்சா அவங்களுக்கு தராங்க. ரேஷன் அங்கே இருக்குது. அவங்க எல்லாருமே அங்கே வச்சுருப்பாங்க. அங்கே அப்படிங்கும் பொழுது அங்கேருந்து இங்கே வந்து தங்கி வாக்குரிமை தருவதுன்னு ஒரு வேலை நடந்தால் அது தவறு. சில பேர் என்ன சொல்கிறாங்க, இது வந்து வட மாநிலத்தவர்கள் வந்து விரும்பலை, தன்னுடைய ஊர்ல இருக்கிறதா அவங்களுக்கு வந்து அதாங்க, அவங்க வேலை பார்க்க தாங்க இங்கே வராங்க. இங்கே வந்து வேலை பார்த்துட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவங்க சொந்த ஊருக்கு போயிடுவாங்க. எல்லாருக்குமே இப்போ சொந்த ஊரை விட்டு வந்தவங்க எல்லாருக்குமே இப்போ என்னையே வச்சுக்கங்களேன், நான் ஊர்லேருந்து இங்கே வந்திருக்கேன், மெட்ராஸில் இருக்கேன். என்னோட ஓட்டு எல்லாமே ஊரில் தான் இருக்குது. நீங்கள் சனி ஞாயிறு தான் ஊருக்கு போயிடுவோம். இது வந்து காமன். இது இங்கேயே வந்து செட்டில் ஆனவங்களுக்கு வேறு. ஆனாலுமே இந்த போன்றவங்களுக்கு சொந்த ஊரில் தான் இருக்கணும்னு ஆசையாக இருக்கும். அவங்க வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து உயிர் வாழணுன்ற அதாவது ஒரு காலத்தின் கட்டாயமாக இருக்கணும். அவங்க வாழ்வாதார பிரச்சனைக்காக வந்து வர்றாங்க வேலை பார்க்குறதுக்கு. நம்ம தானே சேர்க்குறோம் அவங்கள, எல்லா இடத்துலையும் நம்ம தானே சேர்க்குறோம் அவங்கள. நீங்கள் சொல்கிற மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் செய்கிறது, எல்லாத்துலேயுமே அவங்க தான் இருக்காங்க. அதெல்லாம் கவர்மெண்ட் செய்கிற தப்பு. இது முக்கியமான இடங்கள்ல தமிழ் தெரிஞ்சவங்கள தான் போடாது, கவர்மெண்ட் செய்கிற தப்பு. அதை தவிர முக்கியமான சொந்த தொழில் பண்ணுறோம் நம்ம தானே அவங்களை வேலைக்கு சேர்க்குறோம். நீங்கள் ஒரு ஹோட்டலில் வேலைக்கு சேர்க்குறது யார்? நம்ம தானே ஹோட்டலில் வேலைக்கு சேர்க்குறோம். கவர்மெண்ட் செய்கிறத விட்டுருங்க, அது தப்பு. அது இங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய இல்லை பிரியாணி கடைக்கும் டெக்ஸ்டைலுக்கும் வேலைக்கு சேர்க்குறது யார்? நம்ம தானே வேலைக்கு சேர்க்குறோம். அப்போ நமக்கு இங்கே ஆள் இல்லாமல் வேலைக்கு சேர்க்குறோம். ஆள் இல்லாமல் சேர்க்குறோன்றதை விட இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க குறைஞ்ச சம்பளம் கொடுத்தாலும் இவங்க வேலை அது யார் பண்ணுற தப்புன்னு கேட்குறேன். யார் ஓனர் பண்ணுற தப்பு தானே. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஓனரும் யாருக்கு கூலி கம்மியாக கொடுக்கறதுக்காக அவங்கள கூப்பிட்டு வராங்க. அப்படிங்கும்போது அவங்க வரத்தானே செய்வாங்க. அந்த ஒரு காமெடி போட்டிருந்தாங்கல்ல, ஒரு ட்ரெயினில் ஒரு காமெடி பரிதாபங்கள் காமெடி, கோபி சுதாகர் இது கூட போட்டிருந்தாங்க தெரியுமா, அந்த மாதிரி தான். ஆமாம், அங்கே ராமேஸ்வரத்துக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு ராமேஸ்வரத்தான் இது வாரணாசி டு ராமேஸ்வரம் ட்ரெயின் இருக்குது. ஒரு கோச் ஃபுல்லாக நீங்கள் அன்ரிசர்வ்டு கோச் ஃபுல்லாக அவங்க தான் இருப்பாங்க. அது சொன்ன உண்மை தான். எங்கடா போகிறீங்கன்னா நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பார்க்க போகிறோம்ப்பா. எல்லாருமே சேர்க்கறது நம்ம குறைந்த கூலிக்காக கூட்டிகிட்டு வர்றது நம்ம கூட்டிகிட்டு வரோம். கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் அவன் வந்துட்டான் அப்படின்னா நீ ஏன் கூட்டிகிட்டு வர? நீ கூட்டிட்டு வர வேறு எங்கேயோ, அதாவது இங்கே 1000 ரூபா சம்பளம் கேட்குறவனுக்கு அவன் 400 ரூபா கொடுத்தா போதுன்னொன்னே நம்ம கூட்டிகிட்டு வர்றது நம்ம தான் கூட்டிகிட்டு வரோம் ஆள் சொல்லி. நீ 1000 ரூபாய் கொடுத்தா அவன் வர போகிறான். அப்போ நீ 1000 ரூபா கொடுக்கறதுக்கு உங்களுக்கு இங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறதுக்கு மனசு இல்லாமல் குறைந்த கூலிக்கே கூப்பிட்டு வரீங்க. குறைந்த கூலி கூட்டிகிட்டு வந்து நான் வந்துட்டான்னா அவங்க இங்கே வந்து வேலை பார்க்குறது தவறும் இல்லை. அவங்களுக்கு வந்து வாக்குரிமை தரது அப்படிங்கிறது தவறாக தான் முடியும். ஸோ இது வந்து நடைமுறைக்கு ஒத்து வராத ஒரு ஒத்து வராது. நீங்கள் சொன்ன மாதிரி பிஜேபி தேசிய கட்சிகள், பிஜேபி காங்கிரஸுக்கெல்லாம் அதில் ஆசையாக இருந்தாலும்
தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த திரு சீமான் ஐயா தான் பார்த்தீங்கன்னா எங்கே யாருக்கு என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் முதல்ல களத்தில் நிற்கிறது அவராக தான் இருக்கார். நேரடியாக மக்களுடைய குறைகளை போய் பேசுகிறதா இருந்தாலும் அதை பற்றி கவர்மெண்ட்டுக்கு எடுத்து சொல்கிறதா இருந்தாலும் திரு சீமான் ஐயா தான் முதல்ல இருக்கார். இது வந்து வரக்கூடிய எலெக்ஷனுக்கான அரசியல் வித்தியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை அவர் இப்போ இல்லை, ஆரம்ப காலத்திலிருந்தே அவர் தினமும் ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு பேச தான் செய்கிறாரு. அவரை மாதிரி அதாவது நம்ம மக்கள் ஓட்டு போடுறாங்க ஓட்டு போடல அப்படின்னு ரெண்டாவது விஷயம். ஆனால் இந்த ஒரே ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்திவிட்டு போய் உட்காந்துக்கிற வேலை அவர் கிடையாது. தினந்தோறும் அவர் ஒரு பிரச்சனைக்காக பேசுகிறாரு, எந்த பிரச்சனையாலும் போகிறாரு. இவர் அஜித்குமார் வீட்டுக்கும் போனார், கவின் வீட்டுக்கும் போனார். அவர் அந்த இடத்துல ஜாதிகள்லாம் பார்க்கறது கிடையாது, எல்லா இடத்துக்கும் எந்த துப்புரவு பணியாளருக்கு அவர் தான் நிற்கிறாரு. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் குரல் கொடுக்குறாரு. நீங்கள் இந்த நடிகர் விஜய் மாதிரி நீங்கள் கட்சி ஆரம்பிச்சுட்டு பனையூரில் ஆளுகளை கூப்பிட்டு உட்கார வச்சு என் வீட்டுக்கு நீ வா நான் உன் பிரச்சனையை கேட்குறேன்னு சொல்லக்கூடாதுல்ல. நீங்கள் தானே பிரச்சனை இருக்கிற இடத்துக்கு போகணும். அதில் இப்போ எடப்பாடி இவங்கெல்லாம் வந்து முக்கியமான பிரச்சனைகளுக்கு மட்டும்தான் போவாங்க, அது ஒன்று ஆட்களை அனுப்புவாங்க. இவர் நேரடியாக போகிறாரு. அதனால இவருமே அவர் ஓட்டு விழுகுது ஓட்டு விழலை அப்படிங்கிறது அடுத்த விஷயம். அது இந்த 2026 தேர்தலை நோக்கின்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து டெய்லி தான் போய்கிட்டு இருக்காரு. தினம் ஒரு பிரச்சனைகளுக்கு போகிறாரு, குரல் கொடுக்குறாரு. அதை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிந்த தமிழக கட்சியிலேயே எப்போயுமே குரல் கொடுக்கக்கூடிய ஒருத்தர் சீமான் அவர்கள் தான். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அரசாங்கத்துக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி அவர் தான். தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி, வணக்கம். வணக்கம்.